ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்யக்த்வா தம் ஹதமாசுரக்தலஹரி சிக்தோன்னமத்வஷ்மணி. त्यक्त्वा तं हतमासुरक्तलहरी सिक्तोन्नमध्वश्मणीं प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं शाकाद्यमाने द्वयी. प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाकाद्यमाने त्वयि. भ्राम्यद्भूमिविकम्बिताम्बुदिकुलं व्यालोल शैलोत्करम्. भ्राम्यद्भूमिविकम्बिताम्बुदिकुलं व्यालोलशैलोत्करम्. प्रोत्सर्बत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां दधौ. प्रोत्सर्पत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां दधौ. त्यक्त्वा तं हतमासुरक्तलहरी शिग्दोन्नमत्वश्मणि प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं शाकाद्यमाने द्वयी. त्यक्त्वा तं हतमाशुरक्तलहरी सिक्तोन्नमध्वश्मणि प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाकाद्यमाने त्वयि. भ्राम्यद्भूमिविकम्बिताम्बुदिकुलं व्यालोल शैलोत्करम्. प्रोत्सर्बत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां दधौ. भ्राम्यद्भूमिविकम्पिताम्बुदिकुलं व्यालोलशैलोत्करम् प्रोत्सर्बत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां दधौ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹதம் தம் தியக்த்வா, கொல்லப்பட்ட அவனை விட்டுவிட்டு, ஆசு பிரத்யுத்பத்திய, வேகமாக குதித்தெழுந்து, இரத்தலகரி சிக்த, குருதிப்பெருக்கால் இரத்தப்பெருக்கால் நனைந்த, உன்னமத் நெடிதுயர்ந்த, வர்ஷ்மணி துவயி பெரிய உருவம் கொண்ட நீங்கள், சமஸ்த தைத்திய பட்டலி அசுர கூட்டங்களையெல்லாம், சாக்காத்தியமானே தின்று தீர்க்கத் தொடங்கிய போது, சராச்சரம் அசைவதும் அசையாததுமான பொருட்களை கொண்ட இந்த பிரபஞ்சம், பிராமியத் பூமி சுழலுகின்ற பூமி, விகம்பித அம்புதி குலம் கலங்கும் கடல்கள், வியாலோல குலுங்கும் ஷைல உத்கரம் மலைக்கூட்டங்கள், புரோத்சர்பத் குலைந்து சிதறும் கச்சரம் நட்சத்திரங்களையும், துஸ்தாம் நிலை தடுமாறிய, அவஸ்தாம் ததவ் அவஸ்தையை அடைந்தது. அஹோ ஆச்சரியம். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். த்யக்த்வா தம் ஹதமாசுரக்தலஹரி சிக்தோன்னமத்வஷ்மணி பிரத்யுத்பத்ய சமஸ்ததைத்யபடலீம் शाकाद्यमाने द्वयी. भ्राम्यद्भूमिविकम्बिताम्बुदिकुलं व्यालोल शैलोत्करम् प्रोत्सर्बत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां दधौ. பகவானோட உடம்பு முழுக்க ரத்தத்தால் அப்படியே நனைஞ்சிருந்தது. பிறகு அந்த அசுரனோட உடலை பகவான் தூக்கி எரிஞ்சிட்டு குதித்து எழுந்தாராம். அப்போ அங்கே நின்றுருந்தால சுற்றி அந்த அசுர கூட்டத்தினரையெல்லாம் தின்று தீர்க்க தொடங்கினாராம். அப்போது பூமி சுழன்றது, கடல்கள் கலங்கின, மலைகள் குலுங்கின, நட்சத்திர கூட்டங்களெல்லாம் சிதறின, சேத்தன அச்சேதனங்களோடு கூடிய உலகங்கள் தடுமாற்றம் அடைந்தன.
ஸோ இந்த ஹிரண்யகசிபோட வதத்தும் போது எப்படி பகவானோட உக்ரத்தினால முழு பிரபஞ்சமும் தடுமாறித்து நிலை குலைந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார்.